நீங்க லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அது திருப்பூர்ல வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட பணம் இல்லையா? நீங்க கவலையே படாதீங்க. நீங்க வட்டி இல்லாம இந்த லேண்டை வாங்கிடலாம். இது பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல கொடுக்குறாங்க. இந்த லேண்ட் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து காங்கே போற வழியில சிவன்மலை இருக்கு பாத்தீங்களா? சிவன்மலைக்கு பின்னாடி வந்து இந்த லேண்ட் இருக்குதுங்க. லோ பட்ஜெட்ல கொடுக்க போறாங்க. அது மேல நீ மாசம் மாசம் வாடகை கொடுக்குறீங்க பாத்தீங்க, வீட்டுக்கு 3000 கொடுக்கலாம், 5000 கொடுக்கலாம். அந்த மாதிரி பணமெல்லாம் எடுத்து வச்சு இது மாசம் மாசம் இந்த இடத்துக்கு கட்டி இந்த இடத்த வந்து நமக்கு சொந்தமாக்கலாங்க. இது எப்படி கொடுக்குறாங்க நம்ம ஃபுல்லா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம இந்த லேண்ட் ஒரு சைட் எவ்வளவு கொடுக்க போறோம் அதையும் பார்க்க போறோம். இந்த வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணா பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. நம்ம வீடியோக்காரலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். இந்த சைட் எங்க இருக்கு அப்ப தெளிவா சொல்லுங்க. அப்படியே இந்த சைட் வந்து சிவன்மலைக்கு பின்னாடிங்க கீரனூர் ரோட்ல இருக்குது. ஓகேண்ணா. இது வேலாயுத சாமி நகர்ல இது வேலாயுத சாமி நகர். ஓகேண்ணா. இங்க இருந்து நம்ம காங்கே போனா எவ்வளவு தூரம் வருங்க? சிவன்மலை போனா எவ்வளவு தூரம் வருங்க? இங்க இருந்து சிவன்மலை 3 கிலோமீட்டருங்க, காங்கே 7 கிலோமீட்டர். சிவன்மலைக்கு பின்னாடி தான் நம்ம இந்த லேண்ட் வச்சிருக்கோம். சிவன்மலைக்கு நேர் பேக் சைடு பின்னாடி. இந்த பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. லேண்ட் வச்சிருக்கீங்க. மொத்தம் எத்தனை சைட்ல வச்சிருக்கீங்க இந்த லேண்ட்ல? இது வந்து மொத்தம் 104 சைட்டுங்க. 104ங்களா? உனக்கு எத்தனை சைட் உள்ள இருக்கு, எத்தனை சைட் சேலா இருக்குதுங்க? இதுல வந்து 75 சைட் முடிச்சுங்க. 25 சைட் இருக்கு. 25 தான் இருக்குங்களா? ஆமா, 25 சைட் இருக்கு. இடம் பார்க்கும்போது சூப்பரா இருக்குதுங்க. நம்மளுடைய சிவன்மலை பின்னாடி வந்து பார்த்தா இயற்கை சூழ்ந்த இடமா நிறைய பார்க்கலாங்க. அதுவும் இல்லாம சிவன்மலை பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க கோயிலுக்கு. அது எல்லாம் சிவன்மலை போய் சொல்லவே தேவையில்லை. அதுவும் இல்லாம முக்கியமான கோவில் இந்த இடத்த சுத்தி இருக்குது. அது நம்ம எல்லாமே கேட்போம். இந்த இடத்த சுத்தி வேற என்ன கோவில் இருக்குது? இந்த இடத்துக்கு வந்து இங்க இருந்து 1 கிலோமீட்டர்ல சிவன் கோயில் இருக்கு. ஓகே. கீரனூர் இல்லைங்களா? கீரனூர். ஓகே. சிவன் கோயில் இருக்கு, காளியம்மன் கோயில் இருக்கு, ஓகே, கருப்பராயன் கோயில் இருக்கு, ஓகேண்ணா. இன்னொரு கோயில், மொத்தம் 4-5 கோயில் இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய கோயில் இருக்குங்க. நிறைய ஆளுங்க டெய்லி 100 கார் 50 கார் வர அளவுக்கு சாமி கும்பிடுறாங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய கோயில் வச்சிருக்கீங்க. ஓகே. அமாவாசை அன்னைக்கு வந்து ஃப்ரீ பஸ் வருதுங்க கோயிலுக்கு. ஃப்ரீ பஸ்ஸே வருது. மெயின் ரோட்ல இருந்து ஃப்ரீ பஸ்ஸே வரும். சூப்பருங்க. இந்த இடம் பாருங்க, சூப்பரான இடங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த வந்து 25 சைட் இருக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு சைட் எவ்வளவு கொடுக்குறீங்க? இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 407 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 407ங்களா? ஆமா ஆமா. ஒரு சைட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 407. ஒரு சைட் எவ்வளவு வருதுங்க? சைட் வந்து 2.25 சென்ட் 2.25 சென்ட் இருக்குங்க. 2.25 முடிஞ்சு 2.25 சென்ட் இருக்கு. 2.25 சென்ட் 4,88,000 ரூபாய் வருங்க. 4,88,000. பத்திர பதிவோட வருங்களா இல்ல சைட்டு மட்டும் இப்படி 4,88,000 வருங்களா? இது எப்படின்னு 2 ஸ்கீம் இருக்குங்க. ஒண்ணு வந்து நீங்க ஒரு பாதி பணம் கட்டி கிரையம் பண்ணிக்கலாம். பாதி பணம் கட்டினீங்கன்னா கிரையம் பண்ணிக்கலாம். மீதி வந்து ஒரு 36 மாசத்துக்கு கட்டிக்கலாம். பாதி பணம் 4,88,000 சொல்றீங்க. அதுல 2 லட்சம் ரூபா வருங்களா? பாதிங்க 240 வருங்க. நீங்க 2 ரூபா கட்டினாலும் பண்ணிக்கலாம். பாக்கி வந்து 3 வருஷம் டைம் போட்டுக்கலாம். 2 லட்சம் நம்ம கொடுத்தா இந்த இடத்துல நம்ம கிரைம் பண்ணிக்கலாம். ஓகே. முன்பணம் அட்வான்ஸ் பணம் கொடுத்து எவ்வளவு கொடுக்கலாம் இதுக்கு? நம்ம இப்ப நான் இந்த இடத்த வாங்குறேன்னு பாத்தீங்கன்னா 2 லட்சம் உடனே ஏற்பாடு பண்ண முடியாது. அப்படிங்கும்போது உங்களுக்கு டோக்கன் அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்கலாம்? டோக்கன் அட்வான்ஸ் நீங்க ஒரு 10,000 ரூபாய் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து டைம் கொடுப்பாங்க. சூப்பர். வெறும் நீ 10,000 ரூபாய் வச்சிருக்கீங்களா? இந்த இடத்த பார்த்துன்னு உங்களுக்கு பிடிச்சி போச்சுங்களா? வெறும் 10,000 ரூபாய் எடுத்து உங்களுக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதுங்க. அந்த லேண்ட் உங்களுக்காக பிடிச்சி வச்சிருப்பாங்க. மீதி பணம் வந்து அவங்க சொல்ற டேட்டுக்குள்ள பணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க 2 ரூபா நீ பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்த நீங்க உடனே கிரைம் பண்ணிக்கலாம். மீதி பணத்தை வந்து 36 மாசத்துக்கு மாசம் 3000 கட்டலாம், 4000 ரூபாய் கட்டலாம். இந்த மாதிரி கட்டலாங்களா? எவ்வளவு முடியும் கட்டிக்கலாங்களா? குறைந்தபட்சம் 3000 ரூபாய்ங்க. அதுக்கு மேல எவ்வளவு முடியுமோ கட்டுங்க. ஆனா 36 மாசம் தான் டைம். 36 தான். குறைஞ்ச பாசம் பாத்தீங்கன்னா 3000 சொல்றாங்க. அதிகபட்சமா நீ எவ்வளவு வேலை கட்டிக்கலாம். 3 கட்டுறீங்களா, 4 கட்டுறீங்களா, 5 கட்டுறீங்களா, 10 கட்டுறீங்களா, எவ்வளவு வேலை கட்டிக்கலாங்க. எந்த 36 மாசத்துக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அதுக்குள்ள இந்த இடத்த வாங்கி நீங்க வீடும் கட்டிக்கலாம். அந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருப்பூருக்குள்ள கனவே கண்டிருப்பாங்க. நம்மளால இடம் வாங்க முடியுமா முடியாதுன்னு நிறைய பேர் கனவு கண்டிருப்பீங்க. அந்த மாதிரி கனவு கண்டவர்களுக்கு இந்த இடம் சூப்பரான இடங்க. ஆனா திருப்பூர்ல இருந்து மட்டும் வாங்கிக்கலாம் அப்படி கிடையாது. எந்த ஊர்ல இருந்து வாங்கியிருக்காங்க? அதெல்லாம் கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கியிருக்காங்க, திருப்பூர்ல இருந்து வாங்கியிருக்காங்க, காங்கேயத்துல வாங்கியிருக்காங்க. ஓகேங்க. 2 பேர் துபாயில இருந்து வாங்கியிருக்காங்க. எங்க ஏட பார்த்துட்டு துபாயில இருந்து வாங்கியிருக்காங்க. சூப்பருங்க. நம்ம திருப்பூர்ல இருக்கிறது இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு இந்த இடம் தெரியாம இருந்திருக்கலாம். கண்டிப்பா தெரிஞ்சிருச்சா இந்த இடத்த உடனே வந்து பாருங்க. ஏன்னா 25 சைட் தான் வச்சிருக்கேங்க. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கியிருக்காங்க, காங்கேயத்துல இருந்து வாங்கியிருக்காங்க, திருப்பூர்ல இருந்து வாங்கியிருக்காங்க. ஏன் வெளிநாட்டுல இருந்து வாங்கியிருக்காங்க போது திருப்பூர்ல கண்டிப்பா நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. இந்த வீடியோ பார்த்தோம்னா நீ இடம் வாங்க நினைச்சீங்கன்னா மாசம் 3000 தாங்க. 2 லட்சம் ரூபா வந்து உடனே வாங்கிக்கலாம். வெறும் 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நம்ம புக் அந்த டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து போனா மீதி பணம் வந்து நம்ம லேட்டாவும் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சூப்பர் சைட்னா இந்த இடத்துல சுத்தி என்னென்ன அமினிட்டிஸ், கரண்ட் வசதி, தார் ரோடு வசதி எப்படி இருக்குங்க? இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க கிரைம் பண்ணி மிச்ச பணத்துக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்ங்கிற 0% இன்ட்ரெஸ்ட்.
0% வட்டி கிடையாது, வட்டி கிடையாது. 3 வருஷத்துக்கு 36 மாசம் கட்டுற இண்டஸ்ட்ரி இல்லாம கொடுத்துருக்கீங்க. சூப்பரான விஷயம். இதோட ஒரு ஹாப்பியான நியூஸ் கண்டிப்பா இருக்குங்க. நம்ம எத்தனை பேர் வெளியே கடன் வாங்கலாம், ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கலாம், அது இன்ட்ரெஸ்டோட தான் கொடுப்பாங்கன்னு பார்த்து நிறைய பேர் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு லேண்டு மிகப்பெரிய சொத்து வாங்குறோம் பாத்தீங்களா, அதில் பாத்தீங்கன்னா வட்டியே இல்லாம கொடுக்குறாங்க. அது 36 மாசத்துல யாருமே இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காதுங்க. அதனால பாத்தீங்கன்னா வட்டி இல்லாம ஒரு லேண்டு வாங்கும்போது இந்த இடத்த எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த இடத்த சுத்தி என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது? இது ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது நீங்க பாதி அமௌண்ட் கொடுத்தா நாங்க உங்களுக்கு கிரைம் பண்ணி கொடுத்துறோம். ஓகே, 2 லட்சம் ரூபா கொடுத்தா 2 லட்சம் கொடுத்தா கிரைம் பண்ணி கொடுத்துறோம். சரி. பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து எந்த விதமான வட்டியும் கிடையாது, டாக்குமெண்ட் பீஸ் அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. 36 மாசத்துல வந்து நம்ம கட்டிக்கலாம். 36 மாசம் கட்டிக்கலாம். அது 36 மாசத்துக்குள்ள முடிக்கணும். ஆனா கண்டிஷன் அது ஒண்ணுதான். சரி. 36 மாசம் டைம், அதுக்கு 1% வட்டி கிடையாது. ஓகே, அசல மட்டும் கட்டினா போதும். நீங்க ஓகே. மானியம்ல கவர்மெண்ட் மூலமா மானியம்லாம் கிடைக்கும்ல இந்த இடத்துக்கு? நீங்க கிரைம் பண்ணோடனே நீங்க வீடு கட்டணும்னா வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா கவர்மெண்ட் மானியமா அந்த 2,75,000 ரூபாய், இன்னொரு ஸ்கீம் 3,10,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குங்க. ஓகே, நீங்க அப்படியே வீட்டு வேலையை ஆரம்பிச்சுக்கலாம். சூப்பர். கவர்மெண்ட் மூலமா நம்ம வந்து வீடு பண்ணிக்கலாம். சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. நம்மள இடம் வாங்கும்போது வட்டியும் கிடையாது, அது மூலமா இடத்த வச்சு கவர்மெண்ட் மூலமா மானியம் வாங்கி நம்ம வீடு கட்டிக்கலாங்க. ஒரு சின்ன வீடு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு தான். ஒரு வயசான ஒருத்தர் இருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா இந்த வீடு கட்டி எவ்வளவு நேரம் இருக்கு? இந்த வீடு இந்த சைட்ல இந்த வீடு கட்டி 3 வருஷம் ஆச்சுங்க. 3 வருஷம் ஆச்சுங்க. ஒரு வயசான ஒருத்தர் மட்டும் தாங்க இருக்காங்க. அவங்களே இந்த ஏரியாக்குள்ள இருக்கும்போது நம்ம இடம் வாங்கி பாத்தீங்கன்னா ஒரு மானியம் வாங்கி ஒரு சிங்கிள் பெட்ரூம் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி இருந்தாலே சூப்பராங்க. அடுத்த பக்கம் நம்ம மாசம் வாடகை கொடுத்துட்டு இருப்போம். அந்த வாடகை படத்தை நம்ம எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு ஒரு சொத்தும் ஆயிரும், அது மாதிரி சொந்த வீடு ஒரு திருப்தி வந்துடும். சூப்பரா இருக்குன்னா அதாவது ஃபெசிலிட்டிஸ், அதாவது அம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்கு இந்த ஏரியால? அம்யூனிட்டிஸ்னா உங்களுக்கு சைட்டுக்குள்ள தண்ணீர் வசதி, தார் ரோடு வசதி, கரண்ட் வசதி இந்த மாதிரி கேட்கலாம். பஞ்சாயத்து பைப் சைட்டுக்குள்ளே இருக்குங்க. பஞ்சாயத்து பைப்புங்களா? உள்ளே வந்துரும். உள்ளே இருக்கு. கரண்ட் இங்க பக்கத்து சைட்டுக்குள்ளே வந்துருச்சு. கரண்ட் மேல வந்து கரண்ட் மேலே இருக்கனால உங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா ஈபி லைன் போது வருங்க. அந்த வீட்டுக்கு பாருங்க ஈபி லைன் போயிட்டு இருக்குது. லைவாவே பாத்துக்கு தண்ணி வசதி அந்த நம்ம சைட்டுக்குள்ளே வந்துருது எல்லாமே. தார் ரோடு எத்தனை அடியில கொடுத்துருக்கீங்க? இப்ப நம்ம சைட்டுக்குள்ள போட்டுருக்கு வந்து 25 அடிங்க தார் ரோடு. 25 ரோடு. இது டிடிசிபி அப்ரூவ்டு தானே? அப்ரூவ்டு. சூப்பருங்க. இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டுங்க. தார் ரோடு எல்லாமே வந்திருக்குது. மெயின் ரோடு கொடுத்துருக்காங்க, கட் ரோடு கொடுத்துருக்காங்க. இடத்த சுத்தி எல்லாமே பிளாட்டா கொடுத்துருக்காங்க. டிடிபி அப்ரூவ் நம்பர்ல எங்கே ஒட்டி இருக்கோ நீங்க அங்கேயே பாத்துக்கலாம். பாத்துக்க டிடிபி நம்பரோட கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சைட்டு பாத்தீங்கன்னா 4,88,000 மட்டும் தாங்க. நீங்க மாசம் நீ கருத்துக்குள்ள மொத்தம் 36 மாசத்துக்குள்ள முடிச்சுன்னு சொல்றாங்க. அது ஒரு கண்டிஷன் தான். மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஸ் இருக்காது. டீடைல் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கும் ஸ்கிரீன்லயும் பார்த்துருக்கோம். அது மேல பார்த்து இடம் வாங்க பார்த்து நிறைய பேருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஸ்கூல் இருக்கணும், காலேஜ் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இந்த இடத்த சுத்தி என்ன இருக்குங்க? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் +2 வரைக்கும் தமிழ் வழி ஸ்கூல் இருக்கு. என்ன கீரனூர்லங்களா? கீரனூர்ல இருக்கு. 1 கிலோமீட்டருக்குள்ள. ஆமா. 3 கிலோமீட்டர்ல பிரைவேட் ஸ்கூல், மெட்ரிக் ஸ்கூல் இருக்கு. ஓகே, இந்த பக்கம். ஆமா, இந்த பக்கம் 5 கிலோமீட்டர்ல காலேஜ் இருக்குங்க. கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. நான் காங்கேயம் போற வழி இல்ல, காங்கேயம் போற சேரன் காலேஜ் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா காங்கேயத்துக்கு போற மாதிரி சேரன் காலேஜ் மகளிர் கல்வி இருக்குது. காங்கேயத்துக்கு உள்ள போன பார்த்தா அங்க ஒரு சேரன் காலேஜ் இருக்கு. அங்க பார்த்தா பாய்ஸ், அது பாய்ஸ் கல்லூரி, அங்க எல்லாமே 2 காலேஜ் உங்களுக்கு இருக்கு. அது சூப்பரான பக்கத்துல காங்கேயம் இருக்கு. 3 கிலோமீட்டர் 4 ரோடுங்க. அங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. சிபிஎஸ்சி 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்குள்ள எல்லா ஸ்பெஷாலிட்டியுமே அங்க இருக்கு. அந்த 4 ரோட்ல என்னென்ன ஊருன்னு கனெக்ட் ஆகுது? அப்படியே அது சென்னிமலைக்கு போற ரோடு, காங்கேயத்துக்கு போற சென்ட்ரல்ல 4 ரோடுங்க. 4 ரோடு பக்கத்துல வந்து உங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. சூப்பர்ண்ணா. இந்த வட்டியெல்லாம் கடன் சொல்லிக்க பாத்தீங்கன்னா பேங்க்ல வட்டி இல்லாம வாங்கி கொடுக்கல எப்படிங்க? அது பேங்க்ல வட்டி இல்லாம கொடுக்க முடியாது. நாங்க எஸ்ஆர் ப்ரோமோட்டர்ஸ்ல இருந்து வட்டி இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். யாருமே பண்ணாது, நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஏழைகளுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இது. சூப்பருங்க. நீங்க பேங்க்ல வேணும், உங்களுக்கு பேங்க்ல வாங்கி கொடுப்போம். ஆனா இன்ட்ரெஸ்ட் வருங்க. பேங்க்ல வாங்க கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பா நீங்க 2,88,000 ரூபாய் கட்டி முடிக்கல உங்களுக்கு 5 லட்சம் 6 லட்சமா வரும். எங்களதுல வந்து அது கிடையாது. அசல மட்டும் கட்டினா போதும். எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் கிடையாது உங்களுக்கு. அதாவது 2 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு பாத்தீங்க, மீதி 2,88,000 வட்டி இல்லாம கொடுக்கும். வட்டி இல்லாம நீங்க கட்டி அது வந்து ஓனா பண்ணி கொடுங்க. எஸ்ஆர் ப்ரோமோட்டர்ஸ் பண்ணி கொடுங்க. பேங்க்ல வாங்காம பேங்க்ல இல்லாம உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்ணி தரோம். வேற பேங்க்ல வேணும் எங்களுக்கு அப்படித்தான் நம்பிக்கைனா உங்களுக்கு பேங்க்ல வச்சு வாங்கி தருவோம். பேங்க்ல உங்களுக்கு வட்டி வரும். அவ்வளவு. ஓகேங்க. நீங்க பேங்க்ல தான் வாங்கணும் அடம் பிடிச்சீங்கன்னா அது இன்ட்ரெஸ்டோட கட்டணுங்க. ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம கண்டு பாத்தீங்கன்னா எஸ்ஆர் ப்ரோமோட்டர் சார்பா வந்து இந்த 2 லட்சத்தி, அதாவது 2 லட்ச ரூபா கொடுத்து நீங்க புக் இந்த இடத்துல நீங்க கிரைம் பண்ணிட்டீங்கன்னா மீதி 2,88,000 ரூபாய் வந்து கடன் இல்லாம இவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பா நீங்க பேங்க் பக்கம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த சைட் வாங்கல வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல சைட்ல இருக்குன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. பாலக்கால் போட்டு
போட்டிருக்காங்க. அங்க போட்டுருக்குதுல மண்ணு குமிச்சிருக்காங்க பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா மண்ணு குமிச்சிருக்காங்க. அங்க வந்து வீட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க, பூஜை எல்லாம் போட்டு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை வீடு வரப்போகுது இந்த ஏரியாக்குள்ள? இப்ப வாங்கினவங்க வந்து ஒரு 3 வீடு கட்ட போறாங்க. ஃபர்ஸ்ட் வீடு அங்க ஆரம்பிச்சாங்க. 3 வீடு ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க. இப்ப என்ன கடைசி எல்லாம் ஆரம்பிச்சு இதுல தான் கட்டதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. இங்க வந்து ஒரு இடம் வாங்கணும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை எதிர்பார்ப்பாங்க. இந்த இடத்த சுத்தி வீடு இருக்குதா, வாங்கினவங்க வீடு கட்டிட்டாங்களா, அப்பதான் என்னோட இடம் வந்து வேல்யூ கூடுன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி நினைச்சேன்னா, அதாவது இந்த இடம் வாங்கி போட்டா ஃபியூச்சர்ல எப்படி இருக்குது? சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குவாங்க, சில பேர் வீடு வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல ஏதாவது இருக்குங்களா? இன்னைக்கு நிலவரம் உங்களுக்கு தெரியும். தங்கத்துல போடுறதோட மண்ணுல போடுற காசு டபுள் ஆகுங்க. இது ரெண்டாவது டவுனுக்கு சென்டர்ல இருக்குது. மெயின் ரோட விட்டு எல்லா டார் ரோடு ஃபுல்லாவே டார் ரோடு பேஸ். உங்களுக்கு எல்லா இடத்துல இடத்துக்கு போனீங்கன்னா இந்த அளவுக்கு ரோடு பேஸே வராது. சும்மா ஒரு 100 அடியில இருக்கும், பாக்கி உள்ள போய் தான் வரும். இது ஃபுல்லா சைட்டை சுத்தியுமே ரோடு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரோடு. ஆமா, இது பஸ் ரோடு. அப்படிங்களா டெவலப் ஆகும், நீங்களே கணிச்சுங்க, பாக்குற பொதுமக்கள் கணிச்சுக்குவாங்க. நம்ம சொல்ல வேண்டியதில்லை, ஏரியா பார்த்தா தெரியுங்களா. ஓகே, இந்த இடம் பார்த்தீங்க கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போடலாங்க, வீடு கட்டாது வாங்கி போகலாம். சூப்பர்ல ஃபியூச்சர்ல வந்து சூப்பரா ரேட்டு, நல்ல ஒரு ரேட்டுக்கு போங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல லேண்ட்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துல ஒரு தொழில் சார்ந்த சிட்டி நம்ம சொல்லலாம். பக்கத்துல காங்கேயம், திருப்பூர் எல்லாமே இருக்குது. நீங்க கம்பெனி போகணுமா போய்க்கலாம், இந்த பக்கம் காங்கேயத்தில் பேர் தொழில் போன எங்குமே போய்க்கலாம். மற்ற பக்கம் வாடகை கொடுத்து வீட்டில் இருக்கிறோட இந்த இடத்துல வந்து அந்த வாடகை பணத்தை எடுத்து வச்சு நம்ம ஒரு சொத்தை வாங்கிக்கலாங்க. சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது மூலம் பாத்தீங்கன்னா வட்டி இல்லாம போதுங்க, அதுதான் மெயினான விஷயம். மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இவங்களோட லொகேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பின் பண்ணுறோம். அதுல செக் பண்ணி உடனே வந்து லேண்ட் வாங்குறதுக்கு ஒரு விசிட் பண்ணுங்க. 25 சைட் மட்டும் தாங்க இருக்குது. கொஞ்சம் லேட் பண்ணாலும் அந்த 20 சைட்டும் போயிடுச்சுன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில எதுவுமே கண்டிப்பா கிடைக்காது. ஆனா இவங்க பண்ணி தர்றாங்க, மிஸ் பண்ணிடுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோட சந்திங்க. அது வரைக்கும் பாய்.